இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கல்கண்டு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கல்கண்டு வடை விரத நாட்களில் செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம கல்கண்டு செய்யறதுக்காக 150 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு வச்சிருக்கோம். இது வந்து 3 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ கல்கண்டு வடை செய்யறதுக்காக நம்ம ஒரு மிக்சர்ல இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்து மாவா அரைச்சிக்கலாம். இந்த வடைக்கு வந்து நீங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து பாதி அளவுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கண்டு சேர்க்கும் போது நீர்த்து போயிடும். நம்ம கல்கண்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து இந்த மாவோடவே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்து கல்கண்டை அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா அரைச்சிக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த உளுத்தம்பருப்பு மாவை உருட்டி போட்டால் இந்த மாதிரி மிதந்து வரணும். இதுதான் வந்து உங்களுக்கு வடையோட பதம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இந்த மாவை மாற்றியாச்சு. இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா அடித்து கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வடை நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். வடை வந்து உங்களுக்கு சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவை அடித்து கலந்துக்கோங்க. மாவோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க பேக்கிங் சோடா எதுவுமே போட வேணாம். போடாமலே உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளஃபினஸ் வரும். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு மாவை வந்து வடையா தட்டிடலாம். ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு நம்ம கை தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்துட்டு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வடைக்கான ஓட்டை போட்டாச்சு. நம்ம வந்து மிதமான அளவுக்கு சூட்ல எண்ணெயை காய வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போதே பாருங்க, கொஞ்சம் நம்ம போட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் நல்லா வந்து புஷ்ஷுன்னு வருது. இந்த மாதிரி வரணும். ஒரு டைம்ல நம்ம வந்து 6லேருந்து 7 வடை வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊத்துறோமோ அதை பொறுத்து. இது வந்து 2 பக்கமும் நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து நல்லா எண்ணெய் சூடா இருக்கிறதுல போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை உடனே கருப்பாயிடும். மிதமான சூட்டில் நம்ம வந்து வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் வடை நல்லா செவந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கல்கண்டு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கல்கண்டு வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.